துவங்கியதை முடிப்பவர். பிரைஸ் தி லார்ட். உங்களுள் நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். பிலிப்பியர் 1:6. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுதியான கனவுகளோடு ஆரம்பிப்பவர் அநேகர். ஆனால் சில காலத்திற்கு பின் இதை எப்படி நான் முடிக்க போகிறேன், தொழிலில் லாபம் வருமா, என் படிப்பை நான் முடிப்பேனா, ஐயோ என் வீட்டை கட்டி முடிப்பேனா, சுத்தமாக பணமே இல்லையே, எனக்கு நம்பிக்கையே இல்லையே என புலம்புபவரும் அநேகர். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவரின் ஆலோசனையின்படி, அதாவது நன்றாக ஜெபித்துவிட்டு ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்திருந்தோம் என்றால் நாம் அல்ல, நமக்காக ஆண்டவர் அதை வெற்றிகரமாக முடிப்பார் என்ற நம்பிக்கை தேவனின் பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் நம் தேவன் துவக்கத்தில் வருபவர் மட்டுமல்ல, முடிவு பரியந்தம் நம்மோடு வருபவர், முடிவு பரியந்தம் நம்மை காக்க வல்லவர், முடிவு பரியந்தம் நம்மை கொண்டு செல்ல வல்லவர். ஆம் அன்பானவர்களே, இதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களில் சிலர் ஏதோ படிப்பையோ அல்லது தொழிலையோ அல்லது வேலையையோ ஆரம்பித்துவிட்டு அதை வெற்றிகரமாக முடித்து விடுவேனா என கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது வியாதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்து விட்டுட்டு எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி கலங்கி போயிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இதை ஆண்டவரிடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் ஆண்டவர் இதை வெற்றிகரமாக முடிக்க வல்லவராய் இருக்கின்றார். இதை குறித்ததான ஒரு உவமையை ஆண்டவர் கூறுவதை நாம் மார்க் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 26 28 வரை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இயேசு இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகின்றது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாலோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். ஆம் அன்பானவர்களே, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நாம் மனிதன் விதையை விதைத்தபின் அது வளருமா வளராதா என்று நிலத்தையே பார்த்து கொண்டிருக்கவில்லை. விதைக்கிறான், தூங்குகிறான், பின் விழிக்கின்றான். விழித்து பார்க்கும் பொழுது அவனுக்கே தெரியாத விதமாய் விதை முளைக்கின்றது, தானியமாகின்றது, தானாகவே முளைத்து விளைச்சல் அளிக்கின்றது என பார்க்கின்றோம். அவன் முழித்திருந்தாலும் தூங்கினாலும் விதை தானாகவே முளைத்து வளரும். அதே போலத்தான் நாமும் விதைத்து விட்டால், ஒன்றை ஆரம்பித்து விட்டால், கவலைப்படாமல் ஆண்டவரின் கரத்தில் கொடுத்து விட்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கே புரியாத விதமாய் அதை முடித்து வைப்பார். ஏனென்றால் கவலைப்படுவதால் நாம் நம் உயரத்தில் ஒரு முலம் கூட கூட்ட முடியாதே. நமக்கு எல்லாம் தெரிய வேண்டும், புரிய வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நமது வேலை ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரை சார்ந்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆம், அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டும். ஏற்ற காலத்தில் அறுவடை வரும். தேவனை அதற்கு வேண்டிய மழையை பொழிய பண்ணுவார். காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும் என்ற விதமாய் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதமாய் செழித்து வளர்வதற்கான சூழ்நிலைகளே இல்லாத பொழுதும் ஆண்டவர் நமக்கு காரியங்களை வாய்க்கச் செய்வார். விதைத்தவுடன் தூங்கப் போவோம், இளைப்பாறுவோம், கவலைப்படாமல் நிம்மதியாக நமக்கு வரக்கூடிய அறுவடையை பார்ப்பதற்கு நாம் காத்திருப்போம். ஆண்டவர் அதை 30ஆகவோ 60ஆகவோ 100ஆகவோ விளையச் செய்வார். நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாததால் எதை குறித்தும் கவலைப்படாமல் துவக்கியவர் முடித்து வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். துவக்கமும் முடிவும் ஆனவரே, நான் ஆரம்பித்த காரியங்களை முடிப்பேனா என்ற கவலை என்னை தாக்காதபடி எனக்கு கிருபை புரியும். ஆரம்பித்த காரியங்களை நல்ல முறையில் முடிய பண்ணுவீராக. ஆமேன்.